Hello? Okay. Hi, all. Good evening. ஓகே. நேத்து நம்ம கெட் டேட்டாவ பத்தி பார்த்தோம் கரெக்ட்டா? ஸோ கெட் டேட்டாலேருந்து நமக்கு டேட்டா எங்கேருந்து வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஃபைல் டேட்டா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்ட்டா? இப்போ லோட் குடுத்தா நமக்கு பவர் பி டெஸ்க்டாப்ல ஓப்பன் ஆகும். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா குடுத்தா நமக்கு கொரி எடிட்டர்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் பார்க்குறோம். ஸோ கொரி எடிட்டர்ல தான் ஓப்பன் பண்ண போறோம். கொரி எடிட்டர நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? ஸோ இது எல்லாமே தான் நம்ம என்ன பண்றோம், டேட்டா கிளென்சிங் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு காலம ஆட் பண்றதோ, ஒரு ஃபார்மேட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், இங்க தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே? ஓகே. இப்போ ஒரு காலம புதுசா கிரியேட் பண்ணி நம்ம டேட்டாவ
ரெப்ரசென்ட் பண்றது எப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட்டா? நேத்து ஒரு டேட்டாவ நம்ம எப்படி எடுத்தோம்னு பார்த்தோம். ஓகே. இப்போ ஒரு டேட்டா டைப்ப ஸ்டார்ட் பண்ணோமா? டேட்டாவ அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். அண்ட் தென் நம்ம காலம் வச்சு சூஸ் பண்ணி ரிமூவ் காலம், நம்ம டாப் ரோஸ் வேணுமா, பாட்டம் ரோஸ் வேணுமா அப்படிங்கிறத பார்த்தோம். அத அப்படியே ரிமூவ் பண்றது எப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்ட்டா? ஓகே. இப்போ ஒரு காலம் இருக்கு. ஒரு காலமோட வேல்யூவ நான் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இங்க ஜாப் ஐடி இருக்கா? இப்போ இந்த ஜாப் ஐடி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஸ்ப்ளிட் பண்ண போறேன். சாரி. AD அண்டர்ஸ்கோர் ப்ளஸ் இருக்கு, AD அண்டர்ஸ்கோர் VP இருக்கு, AD அண்டர்ஸ்கோர் VP இருக்கு, IT அண்டர்ஸ்கோர் ப்ராக் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே காமனா எனக்கு ஒரு டீலிமிட்டட் இருக்கு. அந்த டீலிமிட்டட் என்னது? அண்டர்ஸ்கோர். அப்போ அந்த அண்டர்ஸ்கோரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? டீலிமிட்டட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு 2 காலமா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஓகேவா? ஜாப் ஐடியை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஸ்ப்ளிட் பண்ண போறேன். அப்போ ஸ்ப்ளிட் காலம் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்? பை டீலிமிட்டட் கொடுக்க போறேன். ஓகேவா? பை டீலிமிட்டட் நமக்கு டிஃபால்ட்டா அங்க என்ன இருந்துச்சு? அண்டர்ஸ்கோர் இருந்துச்சு. அப்போ அண்டர்ஸ்கோர் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கிரியேட் பண்ண போறேன். இப்போ என்ன நடந்திருக்கு? ஜாப் ஐடி 1, ஜாப் ஐடி 2ன்னு எனக்கு 2 காலமா கிரியேட் ஆயிருக்கா? அண்டர்ஸ்கோருக்கு முன்னாடி ஒன்றும், அண்டர்ஸ்கோருக்கு அப்புறமும் ஒன்றும் எனக்கு என்ன இருக்கு? சேஞ்சஸ் நடந்திருக்கா? கிளியரா? அகைன் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா bro? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம். டீலிமிட்டட் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இந்த டீலிமிட்டட் வேல்யூங்கிறது செப்பரேட் பண்ணுது. ஏதோ ஒரு காலம் ஒரு வேல்யூ வச்சு நான் என்ன பண்றேன்? 2ஆ ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படிங்கிறத செப்பரேட் பண்ண போறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குங்கிறத இங்க பாருங்க. AD அண்டர்ஸ்கோர் ப்ளஸ் எனக்கு டீலிமிட்ங்கிறது ஏதோ ஒரு கேரக்டர் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு வேல்யூக்கு ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு கமாவா இருக்கலாம், கோலனா இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எனக்கு இருக்கலாம். இந்த இடத்துல இந்த காலம்ல இருக்க வேல்யூஸ் எனக்கு எப்படி இருக்கு? அண்டர்ஸ்கோர் வச்சு டீலிமிட்டர் செட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ டீலிமிட்ங்கிறது எந்த ஒரு காலமா நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகேவா? ஏதோ ஒரு செப்பரேட் வேல்யூ வச்சு நான் என்ன பண்றேன்? ஒரு காலம் ஒரே ஒரு வேல்யூல நான் 2 வேல்யூவா செப்பரேட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு யூஸ் பண்ற டீலிமிட்டர் தான் இங்க அண்டர்ஸ்கோர். பை டிஃபால்ட்டா இந்த இடத்துல வேல்யூவே எனக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்கோர் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டர்ஸ்கோருக்கு முன்னாடி இருந்தா என்ன வேல்யூ, அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் இருந்தா என்ன வேல்யூ வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அது யூஸ் பண்றது தான் ஸ்ப்ளிட் காலம். அப்போ இந்த காலம்ல எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். பை டிஃபால்ட்டா இங்க எனக்கு அண்டர்ஸ்கோர் நமக்கு வந்துடும். ஸோ ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் த டீலிமிட்டர் எனக்கு எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஒவ்வொரு அண்டர்ஸ்கோரும் எங்கெங்கெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்றது தான் ஈச் அண்டர்ஸ்கோர். ஓகேவா? ஈச் அக்கரன்ஸ். அப்போ ஈச் அக்கரன்ஸ் கொடுத்தா அண்டர்ஸ்கோருக்கு முன்னாடி உள்ள வேல்யூ என்ன, அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் இருக்க வேல்யூ என்னங்கிறது எனக்கு என்ன பண்ணிடுது? ஸ்ப்ளிட் பண்ணிடும். 2 காலம் வேல்யூவா இப்போ எனக்கு வந்துருச்சா? எஸ் ப்ரோ. இதுதான் இது சேம் லைக் எக்ஸல் டெக்ஸ்ட் டு காலம்ஸ் இருக்குமே, அதே ஃபங்க்ஷன் தானே? அதே மாதிரி தான் யூஸ் ஆகும். ஓகே. ஓகேவா? ஸோ இது ரிமூவ் பண்றேன் இப்போ. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் வேணும்னு சொல்லி என்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே. ஸ்ப்ளிட் காலம்ல டீலிமிட்டர் வச்சு நான் என்ன பண்றேன்? லெஃப்ட் மோஸ்ட் டீலிமிட்டர் மட்டும் வேணும்னு சொல்ல போறேன். ஓகேவா? எல்லாமே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அதனால அப்படி வருது. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்ப்ளிட் பண்றதை ரிமூவ் பண்றேன். இப்போ இந்த ஃபோன் நம்பர் நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகேவா? இப்போ ஃபோன் நம்பர் ஸ்ப்ளிட் பண்றேன். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க. பை டீலிமிட்டட் இங்க டாட் தான் இருக்கு. ஸோ டாட் வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன். எனக்கு எத்தனை காலமா கிரியேட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு காலம், செகண்ட் ஒரு காலம், தேர்ட் ஒரு காலம். விச் இஸ் டாட்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதே ஒரு வேல்யூ, இந்த வேல்யூவை நான் என்ன பண்றேன்? ஸ்ப்ளிட் பண்றேன். டீலிமிட்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன். எனக்கு லெஃப்ட் மோஸ்ட் டீலிமிட்டர் மட்டும் யூஸ் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிச்சா? அதுக்கப்புறம் இருக்க டாட் வேல்யூஸ் வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணல. கரெக்டா? எஸ் ப்ரோ. டாட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணும். அதுதான் லெஃப்ட் டீலிமிட்டர். அப்போ ரைட் கொடுத்தா ரைட் சைடில் இருக்கிறது எனக்கு இந்த 4, 5, 6, 7 மட்டும் தனியாக ஒரு காலம்ல வரணும். இப்போ பாருங்க. காலமை நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். டீலிமிட்டர் வச்சு ரைட் மோஸ்ட் கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. ரைட் சைடில் அந்த டாட்க்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் மட்டும் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும்.
இது கிளியரா? எஸ் ப்ரோ. ஆமா நோட்ஸ் நான் ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. சாரி, அதை பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் வந்துருக்கு. இப்போ ரைட் சைடில் கொடுத்துருந்தோம்னா ரைட் சைடில் இருக்கிற டேட்டாலாம் டீலிமிட்டட் டாட் வச்சுக்கப்புறம் இருக்கிற டேட்டாலாம் ஸ்பிளிட் ஆயிடும். ஓகேவா? ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் மட்டும் வேணும், இல்லை 4 கேரக்டர் வேணும்னு என்னால் ஸ்பிளிட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்பிளிட் காலம்ல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகேவா? 2 கேரக்டர்ஸோ இல்லை 3 கேரக்டர்ஸோ இல்லை 2 கேரக்டர்ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்பிளிட் பண்ண முடியும். இப்போ நான் 2 கேரக்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணுறேன். 3 கேரக்டர்ஸாக நான் ஸ்பிளிட் ஆயிடுச்சா? டாட் 2 இங்கே எனக்கு ஒரு வேல்யூ தான். இதுக்கு முன்னாடி டாட் ஏன் வரலன்னா, அந்த டாட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்பிளிட் பண்ணுறோம். அதனால நமக்கு அந்த டாட் பொசிஷன் வராது. ஓகே, ஆனால் இங்கே நமக்கு அப்படி கிடையாது. நம்ம எத்தனை கேரக்டர் வச்சு ஸ்பிளிட் பண்ணுறோமோ டாட்டும் எனக்கு இந்த இடத்துல டீலிமிட்டர் ஆக்ட் ஆகாது, ஒரு வேல்யூவாக தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது கிளியரா? எஸ் ப்ரோ. ஓகே, இப்போ இதிலே ஸ்பிளிட் பொசிஷன் இருக்கா, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம கொடுத்தோம், எத்தனை கேரக்டர்ஸ் வேணும்னு சொன்னோம். ஸோ ரிப்பீட்டடாக அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வேணுமா ரைட் சைடில் வேணுமாங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது.
இப்போ இதையே பொசிஷன் வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா நான் 4 அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 4th பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரிமைனிங் வேல்யூஸ்ல எனக்கு வருதா? ஸோ 4க்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ்லாம் எனக்கு வரும். இப்போ பாருங்க 515ங்கிறது ஒரு பொசிஷன் கரெக்டா? 515ங்கிறது 3 டாட்ங்கிறது 4 4 பொசிஷனை விட்டுட்டு மீதிக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு எடுத்துருந்தது கரெக்டா? இப்போ பாருங்க 515 டாட் இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் 4 கேரக்டரை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணுது? அது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? 4th பொசிஷன்ல இருந்து இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வரும். புரியுதா? 4 இன்க்ளூட் பண்ணாம 4க்கு அப்புறம் இருக்க எல்லா இதுலயும் வந்துட்டு வருது. 4 கேரக்டர் ஸ்பிளிட் பண்ணணும்னு அர்த்தம் அது. ஓகே. ஐயோ இப்போ அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இது ஃபுல்லாவே அப்பர் கேஸ் கரெக்டா? இப்போ நான் இந்த ஸ்பிளிட் காலம் வச்சு அப்பர் டு லோவர் கேஸை நான் மாத்துறேன். எதுவுமே வராதா? அண்டர்ஸ்கோர் வச்சு வராது. இந்த எந்த வேல்யூ இருக்கு? இங்க இருக்கு. ஓகே. இந்த இமெயில் ஐடி இருக்கா? இந்த இமெயில் ஃபுல்லாவே கேப்ஸ்ல இருக்கு. இந்த ஸ்பிளிட் பண்ணும்போது அப்பர் கேஸ் டு லோவர் கேஸா கன்வெர்ட் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இல்ல இங்க இருக்கு. ஆமா. இங்க இருக்கு லாஸ்ட் நேம். ஸ்ப்ளிட் பண்றேன். லோவர் கேஸ் டு அப்பர் கேஸ் டு லோவர் கேஸ். அப்பர் கேஸ் தனியாவும் லோவர் கேஸ் தனியாவும் எனக்கு என்ன பண்ணிடும்? ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஓகேவா? இங்க ஏன் வேல்யூ வருதுன்னா இந்த கேரக்டருக்கு அப்புறம் இருக்கிறது ஹான் வருது. ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ணிடுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ கிங்கை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். இதில் டி ஹான் இருக்கும். ஸோ டி தனியாக எடுத்துட்டு ஸ்மால் கேஸை வச்சுட்டு திரும்ப ஹச் கேப்ஸ் வருது. ஹச்சுக்கு அப்புறம் இருக்க ஸ்மால் கேஸை எனக்கு ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அதனால இங்கே எனக்கு எக்ஸ்ட்ரா நல்ஸ் வரும். இது மாதிரி ஒரு சில டேட்டா மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரும் மெக்யூவன் அப்படிங்கிறது டேட்டா அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும்? ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஓகேவா? இதே மாதிரி லோவர் கேஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால நமக்கு வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே வந்து கேப்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு அந்த டேட்டா வராது. ஓகேவா? இந்த மாதிரி டிஜிட் நான் டிஜிட் இருக்காது நம்ம கிட்ட. அப்புறம் பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த எல்லாமே வேல்யூஸ் இருக்கு கரெக்டா? இப்போ இந்த ரோவை தான் நான் என்ன பண்ண போறேன்? செட் பண்ண போறேன். எனக்கு இப்போதைக்கு டேட்டா இருக்கு, ஹெட்டர் இருக்கு கரெக்டா? இப்போ இந்த ஹெட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெட்டரே இல்லை அப்படின்னா நான் எப்படி வைக்கிறது? ஓகேவா? ஹெட்டரே எனக்கு இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு எல்லாமே காலம் ஹெட்டிங்ஸ் இருக்கும். அது எல்லாமே எனக்கு இல்லைன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மட்டும் தான் ஹெட்டிங்காக வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா அது யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெட்டர்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோஸ் எனக்கு என்னவா மாறிடும்? ஹெட்டராக மாறிடும். புரியுதா? நமக்கு டேட்டா இருக்கு. ஆனால் ஹெட்டர் எதுவுமே கொடுக்கல. ஹெட்டர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸல்ல. இங்க நான் என்ன பண்றேன்? எம்ப்ளாயி ஐடிங்கிறத சொல்றேன் கரெக்டா? ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ என்னன்னு சொல்றேன்? எம்ப்ளாயி ஐடி அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத சொல்றேன். இன்கேஸ் எனக்கு டேட்டால எனக்கு இங்கே இருக்கு எம்ப்ளாயி ஐடி, இது ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு இல்லை. ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை தான் நான் என்ன பண்ணணும்? என்னவா யூஸ் பண்ணணும்? ஹெட்டரா யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெட்டர். புரியுதா? ஸோ ப்ரொமோட் பண்ணிடுவோம். அந்த ஹெட்டர் டேட்டாக்கு ப்ரொமோட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டீவன் 100 இதெல்லாம் இருக்கா? அதுதான் எனக்கு ஹெட்டரா வேணும்னா ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெட்டர் நம்ம கொடுத்தா அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா மாறிடும். இப்போ இந்த வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ டிஃபால்ட்டா மாறிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் எத்தனை ரோவா இருக்குங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ. ஓகே.
இப்போ இந்த பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த வேலை எல்லாத்தையுமே தனியா இந்த காலம் இல்லாம இன்னொரு காலமா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்றது தான் நியூ காலம். நியூ காலம் குடுத்துட்டோமா? சாரி. இப்போ நியூ காலம்ல குடுத்து எனக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத நம்மளால பண்ண முடியும். ஓகே. இப்போ நேத்து கண்டிஷனல் ரோஸ் எடுத்தோமா? அதேதான் இங்கேயும். கண்டிஷனல் காலம் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ எந்த காலம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ சேலரி காலம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கண்டிஷனல் காலம் வச்சு குடுக்க போறேன். இப்போ என்னோட கண்டிஷன் காலம் என்ன இருக்கு? இஃப் சேலரி கிரேட்டர் தென் அப்படின்னு குடுக்க போறேன். கிரேட்டர் தென். இப்போ சேலரி கிரேட்டர் தென் என்ன பண்றேன்? 15,000 இல்ல 50,000 வச்சுப்போம். 15,000 ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கணுங்கிறத நான் சொல்லப் போறேன். ஓகேவா? இது என்னது? ஹை சேலரி அப்படின்னு சொல்லப் போறேன். புதுசா ஒரு காலம்க்கு கொண்டு வரப் போறோம். ஓகேவா? இஃப் கண்டிஷன் நம்ம எழுதுறது தான் இஃப் எழுதியிருக்கோம். இப்போ எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு இங்க ஆட் ஆகும். கரெக்ட்டா? இல்லன்னா எனக்கு என்ன பண்ணணும்? எல்ஸ் கண்டிஷன் வரணும். இப்போ அதே சேலரி எனக்கு எதுவா இருக்கு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ எனக்கு 14,000 இருக்கு. இல்ல 15,000 இருக்குன்னு வச்சுப்போம். லோ சேலரி அப்படிங்கிறத சொல்லப் போறேன். இப்போ எதுவுமே இல்ல அப்படின்னா இங்க வேணாம். இங்க எதுவுமே இல்ல அப்படின்னா நான் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லப் போறேன். இப்ப பாருங்க. எனக்கு கண்டிப்பா அந்த 2 வேலையுமே வந்துரும். ஸோ, அதனால இங்க புதுசா ஒரு காலமா கிரியேட் ஆயிடுச்சா? எத பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு? இந்த சேலரிங்கிற காலம பேஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? 15,000 மேல இருந்தா எனக்கு என்ன வரும்? ஹை சேலரி வரும். இல்ல அப்படின்னா லோ சேலரி எனக்கு வரும். இங்க நீங்களே எழுதலாம். இங்கேயும் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? சேலரி இல்ல, சேலரி இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கலாம். எனக்கு இங்க நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல மாறிடும். இந்த இஃப் கண்டிஷன் எல்லாமே எனக்கு இங்க பாப்புலேட் ஆகும். ஓகேவா? அதுதான் கண்டிஷன் காலம். நம்ம நேத்து கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணோமா? அதே மாரி தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா? ஓகே. இப்போ இண்டெக்ஸ் காலம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கிரியேட் பண்ண போறேன். இப்போ இங்க இண்டெக்ஸ் இருக்கா? இந்த இண்டெக்ஸ் வந்து வேல்யூ வேணும். இப்போ இது எல்லாமே டிஃபால்ட்டா ரோல் நம்பர்ல வருதா? 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நான் சொல்லணும். கரெக்ட்டா? எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ எது, செகண்ட் ரோ எது, தேர்ட் ரோ எதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ இது சீரியல் நம்பர்ல தான் ஆக்ட் ஆகும். கரெக்ட்டா? இப்போ இது இண்டெக்ஸ் காலமா நான் மாத்தணும் அப்படின்னா, ஒரு வேல்யூ செட் பண்ண போறேன். ஓகே. இப்போ இத இங்கேருந்து வச்சு நான் கிரியேட் பண்றேன். இந்த இண்டெக்ஸ் காலம நான் குடுக்க போறேன். சரி கண்டிஷன் காலம் குடுத்துட்டேன். இப்போ இண்டெக்ஸ் காலம குடுக்க போறேன். ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிருமா? எப்பயுமே இண்டெக்ஸ் வந்து நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0லேருந்து மொத்தம் 106 ரெக்கார்ட்ஸ் எனக்கு இங்க இருக்கும். 107 இருக்கா? ஓகே. இந்த டேட்டா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கேன். அந்த டேட்டா நமக்கு வரும். ஸோ 107 ரெக்கார்ட்ஸ் எனக்கு இங்க பாப்புலேட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூவ நான் என்ன பண்ண போறேன்? சேஞ்ச் பண்ண போறேன். எதுலேருந்து சொல்லப் போறேன்னா, 0லேருந்து வேணாம், 1லேருந்து வேணும்னு சொல்லப் போறேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு 1லேருந்து மாறிடுச்சா? 1லேருந்து பார்த்தா இப்போ 108 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் நான் என்ன பண்றேன்? சேஞ்ச் பண்றேன். இது இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, நான் எங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்றேன்? ஆட் காலம்லேருந்து குடுத்து பெர்ஃபார்ம் பண்றேன். அப்படி குடுக்காம விட்டுட்டீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க அங்க செக் பண்ணலாம். ஓகே. ஓகே. இப்போ டூப்ளிகேட் காலம்ஸ் கிரியேட் பண்ணணும்னா, இப்போ கஸ்டம் இருக்கா? இந்த கஸ்டம் காலம நான் டூப்ளிகேட்டா கிரியேட் பண்றேன். கஸ்டம் காப்பி வந்துருச்சா? திரும்ப கஸ்டம் காப்பி வேணும்னா, திரும்ப கஸ்டம் காப்பின்னு வந்துரும். நீங்க எத்தன தடவ காப்பி பண்றீங்களோ, அத்தன தடவ உங்களுக்கு காப்பின்னு உங்களுக்கு பாப்புலேட் ஆயிட்டே வரும். இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? சேஞ்சும் பண்ணலாம். நீங்க என்ன டேட்டா வேணும்? காலம் வேணும் அப்படின்னா, இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாரி நான் சேஞ்ச் பண்ணேன்னா, எல்லாமே சேஞ்ச் ஆகும். இத சேவ் பண்ணா என்ன நடக்கும்? இத சேவ் பண்ணா ஹோம்ல போயிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணா உங்களுக்கு எங்க போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் டேட்டா? Power BI டெஸ்க்டாப்ல பவர் டூ டேப்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ, இப்போ இந்த ஒரு காலம் இருக்கு. இந்த ஒரு காலம புதுசாவே நான் கிரியேட் பண்ண போறேன். நியூ காலம்ல குடுத்தா இண்டெக்ஸ கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா பண்ண முடியும். ஓகே.
ஸ்ப்ளிட் காலம் கொடுத்து நான் எடுக்க போகிறேன். டீலிமிட்டர் வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி என் டேட்டாவை காட்டும். ஸோ இது எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து போய் டேட்டாவை பாப்புலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதை சேவ் பண்ணுறோன்னா நமக்கு பவர் பி டெஸ்க்டாப்பில் நமக்கு என்ன ஆகும், விஷுவலைசேஷனுக்காக நமக்கு டேட்டா பாப்புலேட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ இதே ஆட் காலம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டேட்டாவை ஃபார்மேட் பண்ணலாமா? இந்த டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவை நான் ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லோவர் கேஸாக புதுசாக ஒரு காலம்ல எனக்கு ஃபார்மேட் பண்ணிடுச்சா? இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கு, புதுசாக ஒரு காலம் இந்த வேல்யூவை எல்லா வேல்யூமே எனக்கு எல்லாம் பண்ணிருச்சு, லோவர் கேஸாக மாறிச்சு. இப்போ இந்த லோவர் கேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், அப்பர் கேஸாக மாற்றுறேன். ஓகேவா? இந்த அப்பர் கேஸை நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட்டில் ஒவ்வொரு வேல்யூவும் அண்டர்ஸ்கோர் வந்ததுக்கப்புறமோ டீலிமிட்டர் வந்ததுக்கப்புறமோ எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், அப்பர் கேஸாக மாற்றி மீதிக்கு எல்லா டேட்டாவும் லோவர் கேஸாக மாற்றுன்னு சொல்கிறேன். எனக்கு மாற்றுதா? விச் இங்கே ஹை வந்து ஹச் மட்டும் கேப்ஸாக மாறும், ஐஃபன் இருக்கிறதுக்கு அப்புறம் டீலிமிட்டர் வருது, டீலிமிட்டருக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் ஃபஸ்ட்டு கேரக்டர் எனக்கு கேப்ஸாக மாறுது. அதான் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். எனக்கு ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் வேல்யூக்கு அப்புறம் எனக்கு கேப்ஸ்லாம் மாறும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் வேல்யூ இருக்காது நமக்கு, அதனால அந்த டேட்டா வராது. ஓகேவா? சப்போஸ் இதில் ஸ்பேஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரிம் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கஸ்டம் வேல்யூவை நான் கண்டிஷன் காலம் கொடுப்போம். கிடையாது. இப்போ வேல்யூ என்ன பண்ணலாம், ஓகேவா? இப்போ வேல்யூ எடுத்துருக்கோமா, இங்கே வேல்யூ எனக்கு எரர் வந்துச்சு. நேற்று நம்ம பார்த்தோமா, இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மில் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ரிமூவ் ரோஸில் போயிட்டு ரிமூவ் எரர்ஸ் கொடுத்தா நமக்கு அந்த வேல்யூ போயிடும். எதெல்லாம் வேல்யூ இருக்காது மட்டும் எனக்கு வருதா, ஏன்னா இந்த வேல்யூ மட்டும் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். இப்போ இந்த டேட்டாவை எடுக்கிறேன். இப்போ இந்த ஆட் காலம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், புதுசாக கிரியேட் பண்ணோம். இப்போது ஃபார்மேட்டில் ட்ரிம் பண்ணுறேன். இப்போ வேல்யூக்கும் இப்போ இருக்கிற வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஸ்பேஸ் வச்சுருந்தேன், பை டிஃபால்ட்டாக எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தா? ஸோ இதுதான் ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ட்ரிம்ங்கிறது எனக்கு என்ன பண்ணும், எப்போப்பெல்லாம் நமக்கு வேல்யூஸ் வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கோ அப்போல்லாம் நமக்கு என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். ஓகேவா? இது எல்லாமே ஃபார்மேட்டில் பண்ணுறது. ஓகேவா? இல்லை எனக்கு ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த வேல்யூஸ் இருக்குது, இப்போ இந்த வேல்யூ இருக்கா, வேல்யூவோட ப்ரிஃபிக்ஸாக நான் ஆட் பண்ண போகிறேன், விச் இஸ் ப்ரீவியஸாக வீக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு டேட்டாவை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் ஆட் பண்ணுறேன்னா வேல்யூக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆகிடும், ப்ரிஃபிக்ஸ்னு ஆட் ஆகிடும். இல்லை ப்ரிஃபிக்ஸ் தான் நான் வைக்கணுங்கிறது இல்லை, எது வேணாலும் வைக்கலாம். ஓகே, இப்போ வேல்யூக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், பிஆர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ பிஆர் அண்டர்ஸ்கோர் வேல்யூன்னு வரும். இப்போ இந்த வேல்யூக்கு அப்புறம் சஃபிக்ஸாக நான் ஆட் பண்ணுறேன்னா கடைசி எண்டிங் வேல்யூவில் எனக்கு டேட்டா ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ அண்டர்ஸ்கோர் எஸ்எஃப்னு எனக்கு ஆட் ஆகும். கிளியரா? இது எல்லாமே ஃபார்மேட்டில் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இதே மாதிரி இப்போ இந்த வேல்யூவோட எக்ஸ்ட்ராக்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன், லென்த்து மட்டும் எடுக்கிறேன்.
ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு எத்தனை வேல்யூங்கிறது சொல்லுதா? இப்போ இங்க மட்டும் இல்ல, நமக்கு நிறைய டேட்டா இருக்கும். இங்கேருந்து கூட நம்ம எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு டேட்டாவுக்கும் எனக்கு லென்த் வேணும் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்றேன். இப்போ இதனுடைய லென்த் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ராக்ட்ல போயிட்டு லென்த். ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணோம். அந்த காலம்ல தான் இது கிரியேட் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு கேரக்டரோட லென்த்தும் நமக்கு ரிஃப்ரெஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரோட லென்த்துமே எனக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் எடுத்தா நமக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் இது ஸ்ப்ளிட் பண்ணும். கவுண்ட் 1. எல் மட்டும் எனக்கு வருதா? இன்கேஸ் நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னா எனக்கு அங்கே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இல்லை 3 ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் வேணும்னா அங்கேருந்து 3 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரும். ஓகேவா? இதே எக்ஸாக்ட்ல லாஸ்ட் கேரக்டர்ஸ் வேணும்னா லாஸ்ட் 2 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகேவா? இப்போ ரேஞ்ச் ஆஃப் டேட்டா மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எனக்கு 2லேருந்து 3 வரைக்கும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3லேருந்து டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு டேட்டா எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற டேட்டாலேருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து எடுத்து லாஸ்ட் டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0 இண்டெக்ஸ். கரெக்டாக இண்டெக்ஸ் ஸ்டார்ட் 0 தான். அது செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 3rd இண்டெக்ஸ்லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு காப்பி பண்ணும். ஸோ 1லேருந்து இருக்க டேட்டாவை எனக்கு எடுத்துருவான்னு சொல்கிறேன். ஓகே, 1 2 3 மட்டும் எனக்கு காப்பி பண்ணி எடுத்துட்டு வரும். இதே எக்ஸாக்ட்ல ரேஞ்ச் கொடுத்தோம். டீலிமிட்டரிங் எங்கே இல்லையா? டீலிமிட்டர் வரைக்கும் இருக்க டேட்டா வேணும் அப்படின்னா நான் எடுக்க போகிறேன். இப்போ டேட்டா வச்சு நான் டீலிமிட்டர் எடுக்கிறேன். டெக்ஸ்ட் பிஃபோர் டீலிமிட்டர் அண்ட் ஐஃபன். இங்கே எனக்கு ஐஃபன் இருக்கு. இந்த பிஃபோர் வரைக்கும் இருக்க டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? இதே எக்ஸாக்ட்ல ஆஃப்டர் டீலிமிட்டர் கொடுத்தோன்னா நமக்கு அந்த டேட்டா டாட் கடைசியாக இருக்கிறது நமக்கு இங்கே பாப்புலேட் ஆகும். லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு இங்கே பாப்புலேட் ஆகும். ஓகேவா? இப்போ பிட்வீனில் இருக்க டேட்டா வேணும் அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். ஸோ பிட்வீனில் இருக்க டீலிமிட்டர் என்ன? டாட் தான் இருக்கா, வேற இல்லை. புதுசாக ஒரு காலம் வேல்யூ கிரியேட் பண்ணால் வரும். என்ன பண்ணுறேன்? புதுசாக ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இருக்கட்டும். ஓகே, இதை செட் பண்ணுறேன். இந்த காலம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், எடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் பிட்வீன் டீலிமிட்டட். இப்போ ஸ்டார்டிங் டீலிமிட்டட் டு ஐஃபனா ஐஃபன் கொடுக்குறேன். ஐஃபன்லேருந்து டாட் வரைக்கும் இருக்க டீலிமிட்டர் வச்சு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஐஃபன்லேருந்து டாட் வரைக்கும் இருக்க டீலிமிட்டர் வச்சு எனக்கு ஃபில் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் டீலிமிட்டர் இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டீலிமிட்லேருந்து இந்த டீலிமிட்டர் வரைக்கும் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வர முடியும். கிளியரா? எஸ் ப்ரோ. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டெலிமிட்டர்ஸ். ஸோ விச் இஸ் காலமை ஸ்ப்ளிட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். கரெக்டா? ஒரு காலமை டீலிமிட்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, அண்ட் பொசிஷன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, அண்ட் தென் ஒரு வேல்யூஸை லோவர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸாக மாற்றுறது எப்படி, இல்லை அப்பர் கேஸ்லேருந்து லோவர் கேஸாக மாற்றினா எப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கரெக்டாக? அண்ட் தென் ஒரு காலமை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண காலமை கண்டிஷன் லாஜிக் வச்சு இஃப் எல்ஸ் லாஜிக் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா?
அண்ட் தென் டூப்ளிகேட் காலம்ஸை கிரியேட் பண்ணால் நமக்கு எப்படி வரும்ன்றதை பார்த்தோம். அண்ட் தென் ஃபார்மேட் பண்ணணும் டேட்டாவை லோவர் கேஸாக வேணுமா அப்பர் கேஸாக வேணுமா, இல்லை ஒவ்வொரு கேரக்டரோட டிலிமிட் செட் பண்ணியோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம வர டேட்டாவை ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணுறோம் கேபிட்டலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஒரு வேல்யூ ஸ்பேஸ் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் டேட்டாக்குள்ள நான் இது பார்க்கல. ஸோ ப்ரிஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதை பார்த்தோம், சஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் எக்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை லென்த் வச்சு ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் வேணுமா இல்லை எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ரேஞ்ச் கேரக்டர் பார்த்துருக்கோம். ஒரு டீலிமிட்டுக்கு முன்னாடி வேணுமா டீலிமிட்டுக்கு அப்புறம் வேணுமான்னு பார்த்தோம். அண்ட் பிட்வீன் டூ டீலிமிட்ஸ்க்கு உள்ள இருக்க டேட்டாவை எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துருக்கோம். கரெக்டாக? கரெக்டா? ஓகே ப்ரோ. ஓகே. இது வரைக்கும் யாருக்கு எது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ பண்ணுறது எல்லாமே என்னது அப்படின்னா நம்ம பண்ண போகிற டேட்டா எல்லாமே எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டேட்டா ஃபார்மேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டேட்டாலேருந்து இன்னொரு டேட்டாவுக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இது எல்லாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? ரியல் டைமில் இது தான் நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது நம்ம வேலை. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், எதுக்காக இந்த டீலிமிட் வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு புரியணும். சரியா? ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே. நாளைக்கு இந்த ஸ்டாண்டர்ட்னா என்ன, இந்த சயின்டிஃபிக்னா என்ன, இந்த ரவுண்டிங் வேல்யூனா என்ன, இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.